ஸ்ரீமதே ராமானுஜாய சுரும்பரங்கு தந்துளாய் துதைத்தளர்ந்த பாதமே விரும்பி நின்று இறைஞ்சுவேர் கிரங்கரங்க வாணனே கரும்பிருந்த கட்டியே கடல் கிடந்த கண்ணனே இரும்பரங்க வெஞ்சரம் துறந்த வில்லி ராமனே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சார் அறுவை சிகிச்சைக்கு ஏத்த கால சூழல் எவ்வாறு இருக்கு, அதாவது ஜாதக ரீதியா நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். என்னமோ சனி பயிற்சி அப்படிங்கிறாங்க, குரு பயிற்சி அப்படிங்கிறாங்க, ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இப்ப என்னுடைய தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி இல்லை, எனக்கே அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி இருக்கு. இப்ப டாக்டர் அடுத்த வாரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அடுத்த வாரத்துக்கு உண்டான எந்த நேரத்துல நம்ம பண்ணலாம், அதாவது எந்த நாள்ல பண்ணலாம், அதுக்குண்டான நேரம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்த அவங்க ஜாதக ரீதியா எப்படி பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொத்தம் 3 விஷயம் இருக்குங்க ஜோதிடத்துல. விதி, மதி, கதி அப்படின்னு சொல்லுவாங்க. விதி அப்படிங்கிறது சூரியனால் கொடுக்கக்கூடியதான விதி குடுப்பனை, அதுதான் விதி. அதாவது லக்னத்துல இருந்து 12 பாவ குடுப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விதி குடுப்பனை. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மதி குடுப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரனால் கொடுக்கக்கூடியதான தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது மதி குடுப்பனை. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரங்கள், இந்த நடப்பு அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கோச்சார பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த கிரகங்களால் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கதி குடுப்பனை. அதாவது இந்த கதி குடுப்பனை அப்படிங்கிறது தான் கடைசியா நம்ம பார்க்கணும். முதல்ல விதி குடுப்பனை எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது மதி குடுப்பனை எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும். மூணாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் கதி, அதாவது கோச்சாரம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இது எதுக்கு சார் இப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம எல்லாம் இந்த சனி பயிற்சி ஆனவுடனே எல்லாம் பயப்படுறோம், குரு பயிற்சி ஆனவுடனே கோயிலுக்கெல்லாம் போறோம், அர்ச்சனை எல்லாம் பண்றோம். அப்ப அதெல்லாம் வேலை செய்யாதா அப்படின்னா நிச்சயமா வேலை செய்யும், இல்லைன்னு சொல்லல. அது அவங்களுடைய ஜாதக ரீதியா தான் நம்ம அணுகணும். சார் இந்த கேபி முறையை நாங்களும் கத்துக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்காகவே இந்த கேபி ஜோதன முறையை எளிமைப்படுத்தி 2 பகுதிகளா நம்ம பயிற்சி மையத்துல சொல்லி கொடுக்குறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது அடிப்படை வகுப்பு. இந்த அடிப்படை வகுப்புல பாத்தீங்கன்னா கேபி அடிப்படை, அதாவது கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவத்திலிருந்து ஜோதிடத்தின் அடிப்படை, ஜோதிட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் எவ்வாறு கணிக்கிறது, தசாபுத்தி எவ்வாறு கணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உபநட்சத்திர கோட்பாடு, அதுக்கடுத்து முக்கியமாக கேபி ஜோதிடத்தின் விதிகள், எல்லா விதிகளும் இந்த அடிப்படை வகுப்புலேயே உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கடுத்த நிலை பாத்தீங்கன்னா உயர்நிலை கேபி வகுப்பு. இந்த உயர்நிலையில குறிப்பிட்ட முக்கியமான தலைப்பெடுத்து அதுல உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம், குழந்தை பிறப்பு, கேபியில பிரசன்னம், அதுக்கடுத்து முக்கியமா மருத்துவ ஜோதிடம், கேபியில மருத்துவ ஜோதிடம் எவ்வாறு எடுக்கிறது, இது மாதிரி ரொம்ப உயர்நிலை வகுப்பு அடுத்த லெவல் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்ப தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை வகுப்பை மட்டும், சார் எனக்கு அடிப்படை மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா அந்த அடிப்படை வகுப்புக்கு உண்டான கிளாஸ் மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சார் எனக்கு உயர்நிலை மட்டும் எனக்கு போதும், ஏன்னா கேபியினுடைய அடிப்படை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உயர்நிலை வகுப்பை மட்டும் நீங்க எடுத்து படிக்கலாம். தனித்தனியா கூட படிக்கலாம், அல்லது ரெண்டுமே சேர்த்து கூட நீங்க படிக்கலாம் சார். அதுக்குண்டான ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். இப்ப இந்த உயர்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா 3 உதாரண ஜாதகங்களோட நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஒரு ஜூம் கிளாஸ்ல, ஜூம் மீட்டிங்ல 3 உதாரணங்கள், ஆய்வு ஜாதகங்களை போட்டு எப்படி பலன் எடுக்கிறது, எவ்வாறு செயல்படுது, பாவங்கள் எவ்வாறு செயல்படுது, கிரகங்கள் எவ்வாறு செயல்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு நேரடி வகுப்பாவே நான் எடுக்கிறேன். இந்த நேரடி வகுப்புல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே நீங்க தாராளமா கேட்டு அறியலாம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். இப்ப ஒருவருக்கு சனி தசையாகவோ புத்தியாகவோ வரல, அது மட்டும் இல்லாம சனி நிறைய பாவங்களுக்கு உபநட்சத்திர அதிபதியா வரல. சனி 3ஆம் பாவத்துக்கு மட்டும் உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு. வேற எங்கேயுமே சனி காணாம் அவருடைய ஜாதகத்துல. அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வேலை செய்யாது. அதனால எடுத்தோடனே சார் சனி பயிற்சி நடக்குது, எனக்கு எதாவது நடந்துருமோ, 7 நடக்குது, பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. முதல்ல உங்க ஜாதகத்தினுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நடப்பு திசை என்ன, நடப்பு புத்தி என்ன, அதை முதல் தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் ரீதியா தான் கோச்சாரம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதாவது நான் 3 சொல்லியிருந்தேன், விதி, மதி, கதி அப்படிமா நான் சொல்லியிருந்தேன். விதிக்கு கட்டுப்பட்டதுதான் மதி, மதிக்கு கட்டுப்பட்டதுதான் கதி. இந்த விஷயம் நமக்கு தெரியணும் சார், சரிங்களா?
இப்ப பொதுவா அந்த அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8ஆம் பாவத்தினுடைய செயல்பாடு தான் இந்த அறுவை சிகிச்சை. இப்போ ஒருவருக்கு 8-12 நடக்குது, 6-8 நடக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல அவருக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தசாபுத்தி ரீதியா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவருக்கு சுக்கிர தசை நடக்குது, அதுல செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் பாத்தீங்கன்னா 6-8 காமிக்கிறாருன்னா நிச்சயமா அந்த இடத்துல அவருக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமா ஏற்படும். அப்ப அதை தவிர்க்க முடியுமானா கண்டிப்பா தவிர்க்க முடியாது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப டாக்டர் வந்து சார் இந்த வாரம் பண்ணுங்க அல்லது அடுத்த வாரம் பண்ணுங்க ஏதாவது ஒரு டேட் சொல்லுவார். அந்த நாள்ல கோச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம விதி குடுப்பனையோ மதி குடுப்பனையோ நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அது நடக்கும். அந்த அறுவை சிகிச்சை நடந்துதான் தீரும். அந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்றதான கோச்சாரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப சுக்கிர தசை போகுது, இது செவ்வாயோட புத்தி போகுது, அதே நேரத்துல குருவோட அந்தரம் போகுது. இப்ப டாக்டர் சொல்லக்கூடிய காலம் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். முதல்ல கோச்சாரத்துல சுக்கிரன் வந்து ஒற்றைப்படை பாவங்கள்ல முக்கியமா 11ஆம் பாவத்துல பயணிக்கிறாரா, செவ்வாய் வந்து 11ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திர அதிபதியில பயணிக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். ஒண்ணும் கிடையாதுங்க. சுக்கிரன் வந்து ஒற்றைப்படை சம்பந்தமா இருக்காரா, செவ்வாய் வந்து ஒற்றைப்படை சம்பந்தமா இருக்காரா, அந்தரம் சொல்லக்கூடியதான குருவும் ஒற்றைப்படை சம்பந்தத்துல இருக்காரா, இந்த விஷயங்கள் நம்ம கோச்சார ரீதியா நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப இந்த அமைப்பு எப்ப வருதோ அது இன்னைக்கு வரலாம் அல்லது நாளைக்கு வரலாம். அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுடைய பாதசாரத்தை வச்சு நம்ம வந்து பார்க்கிற விஷயம். அப்ப நம்ம நாட்களை வந்து நகர்த்திக்கிட்டே வரணும். இன்னைக்கு வந்து சுக்கிரனினுடைய கோச்சார கொடுப்பனை எவ்வாறு, நாளைக்கு சுக்கிரனினுடைய கோச்சார கொடுப்பனை எவ்வாறு, அதே மாதிரி செவ்வாயும் நம்ம பார்க்கணும். இந்த விஷயங்கள் எப்ப நான் சொன்ன அந்த விஷயங்கள் எப்ப கரெக்டா வருதோ அன்னைக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சையை வந்து வைக்கலாம். சார் இப்படி வச்சா அவருக்கு வந்து சரியாயிருமா அப்படின்னு கேட்டா முதல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப ஒரு அறுவை சிகிச்சை செய்யறோம்னு வச்சுக்கிறீங்களேன், அது மூலியமா பல சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அது மூலியமாக பிரச்சனைகள் வந்து வரக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனையை ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அது சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கோச்சாரத்தை தான் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்ப கோச்சாரமே பார்க்காம நம்ம ஒரு அறுவை சிகிச்சை செய்யறோம். அந்த காலகட்டத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவரும் 4-8-10 காமிக்கிறார், செவ்வாய் பாத்தீங்கன்னா 8-12 காமிக்கிறாருன்னா அந்த அறுவை சிகிச்சை ஃபெயிலியரா போயிடும். அவருக்கு ஆக்சுவலா ஃபெயிலியரா போறது மட்டும் இல்லாம இன்னும் பல பிரச்சனை அல்லது பல சிக்கலை வந்து அவருக்கு வந்து இழுத்து விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால முக்கியமாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்துக்கு கோச்சார ரீதியாக பலன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலா. அதுவும் பாவ கொடுப்பனை எவ்வாறு இருக்கு, முதல்ல அவருடைய ஜாதகத்தை கேபி வகையில கணிச்சு நடப்பு திசை என்ன, நடப்பு புத்தி என்ன, நடப்பு அந்தரம் என்ன, இதை தெளிவா நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து கோச்சாரத்தினுடைய கொடுப்பனை எந்த நாள்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த நாள்ல நம்ம டைம் அதுக்கடுத்து டேட் குறிச்சு கொடுத்தோம்னா அது ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். இது என்னுடைய அனுபவத்துல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனாலதான் இதை வந்து மக்களுக்கு ஒரு வீடியோ பதிவா நம்ம வந்து இங்க பதிவிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை கேபி மூலியமா கணிச்சு டிகிரியின் அடிப்படையில கணிச்சு பார்க்கணும், திருமண பொருத்தம் இந்த மாதிரியான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.